எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. பாருங்க, இது சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் சொல்றாரு, நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். சாதாரணமாக அப்படி சொல்லாம எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா தேவ பிள்ளையில. ஏன்னா இந்த இருதயத்தான் மிக 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 முக்கியமாக இருக்கிறது. இந்த இருதயத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் அல்லவா தேவ பிள்ளையில. இருதயம் எப்படி இருக்கான்? எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதா இருக்குதான். அந்த இருதயத்துக்குள்ள தானே பாவம் தேவ பிள்ளையில. அதனால்தான் அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சாலமோன் ஆவியான உணர்த்துகிறார். தேவப்படியில் இந்த இருதயத்தை குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாத இருதயம், இச்சையான இருதயம், துர்சிந்தை உள்ள இருதயம், ஆமென், இப்படி பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அப்போ நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா.